எப்படியோ சரியான நேரத்துக்கு கங்காவுக்கு வாங்க வேண்டிய கிஃப்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு குமரன் அங்க வந்து மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி ஸ்டேஜ்ல போய் நின்னுடுறாங்க. ஆனா கங்காவோட கோவம் குமரன் மேல குறையிற மாதிரியே தெரியல. அது அவங்களோட முகத்திலேயே நல்லா தெரியுது. இருந்தாலும் இந்த வளகாப்புல மேடையில வச்சு கங்கா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கையோட இருந்த காவேரியோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி கங்கா மாலையெல்லாம் தூக்கி எறிஞ்சி குமரனை ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவரை மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம்னு சொல்ல, இதை கேட்டுட்டு குமரனோட அம்மா செம்ம கோவத்தோட, இந்த மாதிரி திமிரு பிடிச்சவளுக்காக நீ பாவப்பட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுத்ததெல்லாம் தப்புடா. இப்பயாவது உன்னோட வாழ்க்கைய காப்பாத்திக்கணும்னா என் பின்னாடி வந்துரு, நான் உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போற அளவுக்கு மிக பெரிய பிரச்சனைய பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா கங்காவும் கூட்டிட்டு போகணும்னா போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சாரதாவே ஒரு நிமிஷம் கங்கா மேல கோவப்பட ஆரம்பிக்க, ஆனா குமரனும் எல்லாரையுமே சமாதானப்படுத்திட்டு கங்காவை பொறுமையா உட்கார வச்சு காவேரி கையில இருந்து அவங்க வாங்கிட்டு வந்த அந்த கிஃப்டை எடுத்து கங்கா கிட்ட நீட்டி, நீ ஆசைப்பட்டதை வாங்கணுன்றதுக்காக தான் நான் உன்னை சரியா கவனிச்சுக்காம விட்ட மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கங்கா ஆசைப்பட்ட அந்த ஒட்டியான நகையை வாங்கறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஆர்டர் எடுத்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்றத அவங்களுக்கு முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க, இதை கேட்டுட்டு கங்காவே ஒரு நிமிஷம் ஆடி போறாங்க. அவங்களுக்கு பேச ஒரு வார்த்தை கூட இல்லாததுனால அப்படியே சைலண்டாக. அப்ப மறுபடியுமே குமரனோட அம்மா, பாத்தியாடி என் பையன் உனக்காக எப்படியெல்லாம் பண்ணியிருக்கான், ஆனா நீ அவனை போய் இப்படி அவமானப்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே பிரச்சனை பண்ண போக, ஆனா குமரன் அவங்க அம்மாவையும் சரி அங்க இருந்தவங்களையும் சரி அது இதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு ஒரு வழியா நல்லபடியா ரெண்டு பேரும் மாலையை மாத்தி வளகாப்ப முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குமரன் இந்த மாதிரி தான் அக்கா மேல இவ்வளோ அன்போட இருக்கிறத பார்த்துட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷத்தோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல விஜயும் எந்த அளவுக்கு குமரன் கஷ்டப்பட்டிருந்தாலும், ஏன் கங்கா அவங்கள அவ்வளோ எல்லார் முன்னாடியுமே கேவலப்படுத்தியிருந்தாலும் இவங்க இது வரைக்கும் கங்காவை ஒரு வார்த்தை கூட திட்டி பேசாம அவங்க மேல இவ்வளோ அன்பை காட்டிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு குமரனை ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், கங்கா ஒரு வழியா குமரன் எதுக்காக இத்தனை நாளா தங்கிட்ட சரியா பேசாம வீட்டுக்கு வராம இருந்தாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது அவங்க குமரனை ரொம்பவே தாழ்த்தி பார்க்காம அவங்கள கொஞ்சம் மரியாதையான ஸ்தானத்துல வச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?